ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லாமுங்க. ஸோ எங்கே இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock. ஸோ எங்கே பேகை மாட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டுங்க, நான் ஜிம்முக்கு தான் கிளம்ப போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோஸ் எதை பற்றி இருக்க போகுது, இப்போ நம்ம பண்ண போகிற சீரியஸ் எதை பற்றி இருக்க போகுதுன்னா ஒரு 50 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த 15 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்களும் ஜிம் போகிறீங்க இல்லை ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிம்முக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் 50 days சேலஞ்ச் பண்ண போகிறதில்ல, என் கூட ஜிம்மில் சேர்ந்து நிறைய பேர் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஜிம்லேருந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு 50 days ஃபிட்னஸ் சேலஞ்ச் தான். ஸோ எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்க போது, வித் ட்ரெயின்டு கோச் அண்ட் ட்ரெயினரால் ஒரு டிசைன் பண்ண ஒரு ஒர்க் அவுட்ஸ் தான் எல்லாமே இருக்க போது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட் வீடியோ வரைக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக ரொட்டேஷன்ஸ், ஆங்கிள் ஸ்ட்ரெச் எல்லாமே பண்ணியாச்சு. இன்றைக்கி நமக்கு ஒர்க் அவுட் வந்து புஷ்ஷு. ஸோ புஷ் ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு, ஷோல்டர் அண்ட் ட்ரைசப்ஸ் தான் இன்றைக்கி உள்ள ஒர்க் அவுட்ஸாக இருக்க போது. நல்லா வார்ம் அப் பண்ணிவிடுங்க. ஸ்வெட்டிங்ஸ் வர அளவுக்கு நல்லா வார்ம் அப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டு செஸ்ட்டுக்கு இன்க்ளைன்டு பார்பிள் ப்ரெஸ்ஸு. ஸோ இதில் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே எடுக்கிறது வந்து 12 to 15 reps ஃபெயிலியர் ஆகிற மாதிரி உள்ள வெயிட்ஸ் வந்து கேரி பண்ணுவேன். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு டைப் இருக்கும். லைக் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு வெயிட் இருக்கும். ஸோ நான் வெயிட் நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு என்ன வெயிட்டில் வந்து 12 to 15 reps வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த வெயிட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரெப்ஸ் அண்ட் செட்ஸை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் கூட, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயினரோ இல்லைனா இதில் சர்டிஃபைடு கோச்சோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நான் என்னோடய ஃபிசிக்கலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஜிம் போயிட்டுருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2 years போயிட்டுருக்கேன் கண்டினியூஸாக. சில பிரேக்கும் இருந்திருக்கு, பட் ஸ்டில் போயிட்டுருக்கேன் 2 years ஆகிட்டு. எனக்கு இந்த ஒரு 50 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ, ஸோ நம்மளை பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி யாரை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டே 1லேருந்து இந்த வீடியோ பார்த்து. அண்டு சில பேர் பிகினராக இருப்பாங்க. ஸோ ஜிம் போயிட்டு எப்படி அங்கே வந்து அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அங்கே ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கல அந்த வீடியோ பார்க்கும்போது. அதுக்கான ஒரு வீடியோஸ் தான் இது. இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஜிம் போயிட்டுருக்கீங்க ஆல்ரெடி, அப்போது உங்களுக்கு ஒரு ஷெட்யூல், அதாவது ஒர்க் அவுட் ஷெட்யூல்ஸ் வந்து கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த டே 1லேருந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணுற ஷெட்யூல்ஸ் வந்து அதில் இருக்க போகுது டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் வீடியோஸில் இருக்க போது ஒர்க் அவுட்ஸ் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதும், என்ன ஒர்க் அவுட்டுன்றதும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெயினர்ஸோ கோச்சஸோ இருந்தால் அவங்களை கண்டிப்பாக அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் கண்டிப்பாக இதில் வந்து 100% என்னோடய ட்ரெயினர் அண்ட் என்னோடய கோச் வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்த ஒர்க் அவுட்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களோட ஒர்க் அவுட்டும் இதே மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை, பட் ஸ்டில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறதுக்கு. அது நீங்கள் 50th day வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அண்ட் இது டே 1 தான். உங்களுக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசை இருக்குது. உங்களுக்கு சரியான ஒரு ஜிம்மோ இல்லை ட்ரெயினர் யாரும் அமையலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் போயிட்டுருக்க ஜிம்மோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இந்த 50 days சேலஞ்சை வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, இன் ஃப்யூச்சர் எப்போவாக இருந்தாலும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால தான் லென்த்தி வீடியோவாக இருக்குது. அண்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டே 2லேருந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து என்ன ஒர்க் அவுட்ஸ் இருக்க போகுது, அண்ட் என்ன மாதிரி ரெப்ஸு, என்ன மாதிரி வெயிட்ஸ் இருக்க போகுது, என்ன டைப் ஆஃப் கார்டியோ ஒர்க் அவுட் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ இருக்கும். கட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேரோட கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு நீ என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிற 50 daysல? ஆக்சுவலி எனக்கு முன்னாடி வந்த மெசேஜஸ் தான். ஸோ ப்ரோ, ஒன்று வந்து ஃபேட்டியாக இருக்காங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, அவங்க வெயிட் லாஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். இல்லைனா ரொம்ப ஸ்கின்னியாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் பல்க் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் மாட்ரேட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம், கேட்கலாம். ஸ்டில் என்னோட இது என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒன்லி பாடியில் மட்டும் ஷோ ஆஃப் பண்ணுறதுன்னு இல்லை. ஸோ இந்த பாடியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுன்னா நம்ம டிசிப்ளின், நம்ம ஹேபிட்ஸு, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீஷெட்யூல் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம நார்மல் லைஃப்பில் இருந்து. ஸோ அதில் வந்து நான் நிறைய இடத்துல வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ அதை டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்காக இந்த 15 days இருக்கும் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன்.
இந்த 50 டேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சேலஞ்சில் கொஞ்சம் ரூல்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் 10,000 ஸ்டெப்ஸு ஒரு நாளைக்கு கவர் பண்ணோம். அதே மாதிரி நோ சுகர் ஆடட் ஃபுட்ஸ் எடுக்கவே கூடாது. நோ ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கார்ப்ஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். தென் ப்ரோட்டீன் லெவல் வந்து 2 into பாடி வெயிட்டு நம்ம வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினான ஒரு விஷயம், நம்ம இந்த 50 டேஸ் சேலஞ்சில் வந்து 3 days வந்து நம்ம வந்து ஆப்சண்ட் ஆகிட்டோன்னா இந்த சேலஞ்சிலேருந்து நம்ம வந்து வெளியில் போயிடுவோம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே தான் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. ஸோ கன்சிஸ்டன்சியாக 50 days இருக்க போகிறேன் வித் ஃபுட் டிசிப்ளின்டாட்டு அண்ட் ஒர்க் அவுட்லேயும் டிசிப்ளின்டாட்டு. லெட்ஸ் see 50 daysக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்றது. ஜிம்மில் சில டைம் ஃபன்னெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் இடையில கவர் ஆகும் இதில். போட்டு தள்ள ப்ரோ, தள்ள கை வச்சு தள்ளு, முட்டியில் வச்சுக்கோ, அழுத்தி தள்ளு. ஏசு ப்ரோ, விடாத ப்ரோ, எட்டல விடாத. டெய்லி இனிமேல் வீடியோ வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது லைக் ஒர்க் அவுட்லேயோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா நெக்ஸ்ட் வீடியோவில் லைக் கண்டென்ட்லேயோ இல்லைனா வேறு ஏதாவது கவர் பண்ணால் விட்டுருக்கேனா, எதாவது பற்றி லைக் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, ஏதாவது கவர் பண்ணணுமா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு ஒர்க் அவுட்டில் அப்போ மீட் பண்ணுவோம் கைஸ். ஸ்டே டியூன்.